உலகின் உச்சி மேல் பனியால் போர்த்தப்பட்ட மலை, அதுதான் எவரெஸ்ட். அனைத்து மலைகளையும் தாண்டி வானத்தை தொடும் அந்த மலை உலகத்தின் பெருமையாக திகழ்கிறது. எவரெஸ்ட் மலை ஹிமாலய மலைத்தொடரில் நேபாளம் மற்றும் திபெத் நாடுகளின் எல்லையில் அமைந்துள்ளது. இதன் உயரம் சுமார் 8848.86 மீட்டர், அதாவது மேகங்களின் மேலே நிமிர்ந்திருக்கும் உயரம். இந்த மலையின் பெயர் பிரிட்டிஷ் அளவையாளர் சர் ஜார்ஜ் எவரெஸ்ட் அவர்களின் பேரில் வந்தது. நேபாளத்தில் இதை சக்கரமாத்தா, திபெத்தில் சோமோலுங்மா என்று அழைக்கிறார்கள். வானத்தின் தாய் என்ற அர்த்தத்தில் 1953ஆம் ஆண்டு மனித வரலாற்றில் புதிய அத்தியாயம் எழுதப்பட்டது. அன்று சர் எட்மண்ட் ஹில்லரி மற்றும் டென்சிங் நார்கே என்ற இருவர் முதன்முதலில் எவரெஸ்ட் சிகரத்தை வெற்றிகரமாக அடைந்தனர். அந்த நிமிடம் உலகம் முழுவதும் பெருமையுடன் ஒலித்தது. ஆனால் இந்த பனிக்கல்லாலான மலை வெற்றி மட்டுமல்ல, பல உயிர்களின் மௌனக் கல்லறையாகவும் மாறியுள்ளது. 1990 முதல் இன்று வரை 300க்கும் மேற்பட்ட ஏறுபவர்கள் இந்த மலையில் உயிரிழந்துள்ளனர். பெரும்பாலான உடல்கள் பனியில் உறைந்து அங்கேயே நிற்கின்றன. சிலர் ஃப்ரோசன் கார்டியன்ஸ் ஆஃப் எவரெஸ்ட் என்று அழைக்கப்படுகிறார்கள். அந்த மலை ஏறுவது ஒரு சாதனை அல்ல, அது மரணத்துடன் நடக்கும் ஒரு போராட்டம். மூச்சு நிற்கும் குளிர், புயல், பனி வெள்ளம் அனைத்தையும் தாண்டி சிலரே உச்சியை அடைகிறார்கள். எவரெஸ்ட் மலையின் ஒவ்வொரு அடியிலும் மனித மன உறுதி திகழ்கிறது. அது நமக்கு சொல்லும் ஒரு பெரிய பாடம். உயரமான இடம் என்பது வெறும் புவியியல் அல்ல, அது மன உறுதியின் உச்சம். இன்றும் ஆயிரக்கணக்கான ஏறுபவர்கள் தங்கள் கனவுகளை தாங்கி அந்த சிகரத்தை நோக்கி செல்கிறார்கள். சிலர் திரும்பி வருகிறார்கள், சிலர் அந்த மலைக்குள் என்றென்றும் உறங்குகிறார்கள். ஆனால் எவரெஸ்ட் எப்போதும் நமக்கு நினைவூட்டுகிறது, உயரம் எவ்வளவு இருந்தாலும் முயற்சி இருந்தால் அடைய முடியாதது ஒன்றும் இல்லை.